அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்று எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 38 மற்றும் 39 ஆகிய வசனங்கள். தம் வழியில் இயேசு திரும்பி பார்த்து, யோவானின் சீடர்கள் 2 தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்களோ, ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்குகிற இடத்தை பார்த்தார்கள். அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து வந்து பாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். வந்து பாரு, என்ன வந்து பாரு. எதற்காக இந்த அழைப்பு? அவரை காண வேண்டும். எதற்காண வேண்டும்? கண்டு அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அழைப்பை ஏற்று அவரை கண்டால் தானே மற்றதெல்லாம் தெரியும். அவரை பற்றி காணாமலே நம்ம அவரை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அப்போ அவரை காண வேண்டும். அந்த காண்பதற்காக அழைக்கின்றார். 2வது, கண்டு அவரை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமாம். அதற்காக தான் அந்த அழைப்பு. அவர் யார்? அவரது நோக்கம் என்ன? எதற்காக அழைப்பு கொடுக்கிறார்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்மிடம் என்ன எதிர்பார்த்திருப்ப அழைப்பு கொடுக்கிறார்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி கட்டளை கொடுக்கிறார் என்று பல காரியங்களை நாம் அவரை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றார். 3வதாக, வந்து பார்த்து அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் மேல் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாகும். இந்த நம்பிக்கை அவரை பின்பற்ற வைக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம பின்பற்ற முடியாது இல்லையா? இயேசுவை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் எப்படி பின்பற்ற முடியும்? இயேசுவை குறித்து அறிந்தால்தானே பின்பற்ற முடியும். இப்போ வந்து பார்க்குறோம், அவரை அறிந்து கொண்டோம், அடுத்தது அவரை நம்பி அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அதற்காகத்தான் அழைப்பு கொடுக்கின்றார். பின்பற்றுவது என்றால் என்ன? சும்மா வந்து பார்த்து பின்பற்ற போதுமா? அவரோடு தங்கி ஒரு நெருங்கிய உறவை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதனால தான் அவரோடு தங்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் தங்கினாங்க. தங்கினவர் போகல, யோவானிட திரும்பி போகவே இல்லை, இங்கே இருந்துட்டாங்க. நாமும் தங்கி அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி தங்கும் பொழுது தான் அவருக்கும் நமக்கு ஒரு உறவு உண்டாகும். அந்த உறவு அனுதின உறவாக மாறணும். அந்த அனுதின உறவு வரும் பொழுது அவருக்கும் நமக்கும் மிகப்பெரிய நெருக்கம் உண்டாகும். அந்த நெருக்கம் அவருக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை நமக்கு உண்டாக்கும். அதற்காகத்தான் அவரோட தங்க வேண்டும் என்கிறார். இவ்வளவு எதுக்கு சொல்கிறாரு? என்னை பாரு, என்னை அறிந்து கொள், என்னை பின்பற்று, என் கூட தங்கு என்று இப்படியாக வந்து பாருன்னு அழைக்க கொடுக்கிறவர் அவர். கடைசியாக இதெல்லாம் எதற்கு? நாம் அவருடைய சீடர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். சீடனாக மாறி நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சீடனாக மாறி என்ன பண்ண போகிறேன்? அவருக்கு உற்ற சாட்சிகளாக இந்த பூமியில் வாழணும். ஸோ அவருடைய மெயின் நோக்கம் என்னென்னா, நாம் அவரது சாட்சிகளாக மாறி இந்த பூமியிலே நற்செய்தியை அறிவிக்கிற மக்களாக, இயேசுவை அநேகருக்கு வாழ்ந்து காட்டி அறிவிக்கிற மக்களாக மாற வேண்டும். அதற்காக தான் இயேசு உங்களை என்னையும் வாருங்கள், வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றார். அழைப்பை ஏற்று அவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோமா? அவரோடு தங்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சீடனாக மாற ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே வாருங்கள், வந்து பாருங்கள் என்று அழைப்பு கொடுக்குறீங்க. அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. உம்மை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உம்மோடு தங்கி எங்களை நாங்கள் சீடனாக மாற்றிக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.